இப்போ நான் வந்துட்டு பெரிய கோம்பை வந்துட்டு பெரிய கோம்பையிலிருந்து இந்த நான் போகிற இடம் வந்து பார்த்திங்கனாக்கா பள்ளிப்பாறை. பள்ளிப்பாறை வந்துட்டு முள்ளுக்குறிச்சியிலிருந்து பெரிய கோம்பை வந்துட்டு அதுக்கப்புறம் பாலப்பட்டிங்கிற இடம். அந்த இடத்துக்கிட்ட இருந்து தான் ரெண்டாக பிரியுது. அந்த பிரிகிற இடத்துல வலது கை பக்கம் அப்படியே கொஞ்சம் தூரம் வண்டியில் போனோம்னாக்கா பள்ளிப்பாறை போகலாம். ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா வால்குழிப்பட்டி வழியாக கொல்லிமலைக்கு போகலாம். ஆனால் அந்த ரோடு வந்து அப்படியே நல்லா நெத்து குத்தா மேலே ஏறுறதாவ சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு நானும் அந்த வழியாக வந்திருக்கிறேன். அது அங்கேருந்து வரும்போது எனக்கு நம்மளுடைய பஜாஜ் சூப்பர் ஸ்கூட்டரில் தான் வந்தேன். பிரேக் ஃபுல்லாக பிடிச்சிட்டே வரணும். மற்றபடி பெரிய வண்டிக்கெலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க, தாராளமாக போகலாம். கொல்லிமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 வழி இருக்குங்க. சேந்தமங்கலம் காலப்பநாயக்கம்பட்டி, அதில் வந்து காரவள்ளி வழியாக போனோம்னா 72 பெண்டு. நாம் வந்துட்டு அந்த பைக் ரைடர்ஸ்க்கெலாம் அந்த பெண்டு கருவெல்லாம் அப்படியே படுத்து வளைஞ்சி போகிறதுக்கு அது நல்ல உகந்த இடம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல என்னுடைய ஃபாலோவர்ஸை மீட் பண்ணேன். அவங்க தான் அந்த பாருங்கள், அந்த இது பாக்கு தப்பையிலேயே ஒரு பெட்டு மாரி செஞ்சு வச்சுருக்காங்க. இது அந்த பஸ் ஸ்டாப்பில் உட்காரத்துக்காக செஞ்சுருக்காங்க பாருங்கள். கிராமப்புறத்தில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு கொல்லிமலைக்கு வந்துட்டு போனோம்னா முள்ளுக்குறிச்சியிலிருந்து ஒரு ரோடு போகுது, அதுவும் சூப்பராக இருக்கும். ஆத்தூர் சென்னையிலிருந்து வர்றவங்களுக்கு இந்த ரோடு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த இடத்துல தான் ஜீப்பு காரெல்லாம் நிறுத்திட்டு போகணும். பைக்கு இந்த ரோடு வழியாகவும் 1/2 கிலோமீட்டர் கொல்லிமலைக்கு மேலே ஏறலாம். நேராக ஏறினோம்னா வால்குழிப்பட்டி 3 கிலோமீட்ரு. இதுக்கு மேலே அப்படியே 1 பை 1 கொல்லிமலை போகலாம். அப்புறம் இன்னொரு இடம் வந்து தம்மம்பட்டி போய் தம்மம்பட்டியிலிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் போனோடனே ரைட் சைடில், அதாவது தம்மம்பட்டியிலிருந்து துறையூர் போகிற ரோட்டில் வாழக்கோம்பை அப்படிங்கிற இடத்துலேருந்து ஒரு ரோடு போகுது. இதெல்லாம் பேக் சைடு வே. இதெல்லாம் இங்கேருந்து இந்த சாரல் மலையினுடைய அந்த சரிவு நம்ம அந்த இடத்துல தான் நிறுத்திட்டு தண்ணி இந்த வழியாக தான் அப்படி நடந்து போகணும். இந்த தம்பி வரலினா கூட நான் கொஞ்சம் தடுமாறி இருப்பேன். போகிறேன். இவர் சமையல்காரன் உள்ள வந்து நிறைய பேர் அங்கே வெயிட்டிங்கா, அதனால் சமையல் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கார். துறையூருக்கும் தம்மம்பட்டி. தம்பி உங்கள் பேர் என்ன? இடைப்பட்ட இடத்துல எந்த ஊர் நீங்கள்? உப்புளியாபுரங்கிற இடத்துல இருந்து அல்லது கடை ரெகுலராக சமையல் வேலைக்கு தான் போவீங்களா? வரிசெட்டிப்பாளையம். சரி, ரைட்டு. அந்த இடத்துல தான் வந்துட்டு புளியஞ்சோலை இருக்குது. புளியஞ்சோலையில் வந்து திருச்சி துறையூர் அந்த பக்கம் இருந்து வர்றவங்கலாம் ரொம்ப ஷார்ட்டு. அந்த உப்புளியாபுரத்துக்கிட்டேருந்து போகிறது தான் என்ன கேட்டால் பெஸ்ட்டுன்னு தோணுது. அதிலே உப்புளியாபுரத்துலேருந்து போனதுக்கு முன்னாடிங்க இன்னொரு இடம் இருக்குதுங்க. அங்கேருந்து போனோம்னா அந்த பெரியசாமி கோயில்னு ஒன்று இருக்குது, அந்த கோயில்கிட்ட போகலாம். ஆற்றுக்கு இந்த கார பக்கம் ஒன்று, ஆற்றுக்கு அந்தாண்டு கார பக்கம் 2 பக்கமும் போகலாங்க. புளியஞ்சோலை போனோம்னா நிறைய ஹோட்டல் இருக்குது. மீன் நீங்கள் வந்து சிக்கன் மட்டன் ஏதாவது எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலும் செஞ்சு தர்றதுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனாலும் அவங்களே வச்சுருக்காங்க. நிறையா யூடியூபர்ஸ் போட்டிருப்பாங்க. நல்லா ஃபாரஸ்ட்டுக்காரங்களுடைய கண்ட்ரோலில் அங்கே எப்பயுமே கார்டு வாட்சர் இருக்காங்க. அவங்க வந்துட்டு டிக்கெட் வசூல் பண்ணுறாங்க. பாதுகாப்புக்கு ஒன்றும் பஞ்சமே இல்லைங்க. பெண்கள் உடை மாற்றத்துலேருந்து எல்லாத்துக்கும் சௌகரியம். எந்த இடையூறும், பாதுகாப்பு. குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வர அளவுக்கும் பாதுகாப்பான இடம். தாராளமாக போகலாம். பஸ்ஸும் நிறையா வருது. வந்துட்டு அதிக தூரம்லாம் நடக்க தேவையில்ல. இந்த பள்ளிப்பட்டிங்கிற இடத்துல தான் 1/2 கிலோமீட்டர் இப்போ பாருங்கள். நான் இது வந்துட்டு இந்த ஒத்தையடி தாதலம் தான். இந்த சமையல்கார தம்பி வந்துட்டு, ஆனால் இந்தமாரி எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னா தான் இந்த கரமலை தாங்க போகணும். இப்போ பார்த்திங்களா, அவர் அந்த விவசாயி ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா, அந்த பாறையில் தான் வச்சு சமையல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ற எடுத்துகிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்துட்டு அந்த இடத்துல உழவு ஓட்டுறதுக்கு கை ட்ராக்கர் வரும், அதனால் இது தாங்குமா அப்படின்னு எங்களை கேட்டார். அப்புறம் அதுதான் நம்ம சமையல்கார தம்பி அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்ட்டு நாங்கள் போய்ட்டு சிலிண்டர்லாம் இப்போ எடுத்துகிட்டு வந்துடும்னு சொல்லிட்டு அங்கே வச்சு தான் நாங்கள் சமைச்சோம். தண்ணி எல்லாம் பக்கத்தாலேன்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு முன்னாடியே நாமகிரிப்பேட்டையை சேர்ந்த நண்பர்கள் பூரா அவங்கெல்லாம் எல்லா பொருளையும் கொண்டு வந்துட்டு அவங்கெல்லாம் குளிச்சிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஏற்கனவே அவங்க அறிமுகம் ஆனவங்க. நான் வந்து பசியோடு போயிருந்தேன். எனக்கு வந்துட்டு இந்தமாரி இடம் இருக்கும், இவங்க தான் வந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. சரி, நான் சின்ன வயசுலேருந்தே பள்ளிப்பாறை போனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அப்போ எனக்கு போகிற சந்தர்ப்பம் இல்லை. சரி, இன்றைக்கி எப்படினாலும் கால் வலி எடுத்தாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இதுக்கு வந்து இந்த சமையல்கார தம்பிக்கு தான் நன்றி சொல்லணும். ஆனால் வாங்கினா தான் அந்த மரம் தெரிகிற தூரம் தான்ட்டு அப்படியே என்னை கூட்டிகிட்டே போயிட்டார். அங்கே போய் பார்த்தா
அவங்களுக்கு அந்த நாமேரிப்பேட்டை நண்பர்களுக்காக தான் இவர் சமையல் செய்கிறதுக்கு போனார். அங்கே போய் பார்த்தா தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க தான் அவங்க. பாருங்கள், தண்ணியினுடைய சத்தம் எல்லாத்தையும் பாருங்கள். அவங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி குடிச்சிருக்காங்க. அழகாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இடம் என்ன கொஞ்சம் வழுக்கும், அதனால் கொஞ்சம் காலை பார்த்து வைக்கணும். வலிக்கிருச்சுன்னா பாறையில் மண்டை அடிச்சிருச்சுன்னா ரொம்ப சிரமமாக போயிடும். ஃபஸ்ட் எய்டுக்கு போகிறது கூட இங்கேருந்து ஒரு 4 பேர் 5 பேர் தூக்கிட்டு போகிறதுனா சிரமம். அதனால் எச்சரிக்கையாக குளிங்க, ஓடாதீங்க, நின்று பார்த்து போங்க. ஒவ்வொரு ஸ்டெப்புமே தண்ணிக்கிட்ட இறங்கும்போது தண்ணி அருமையாக இருக்குது. வணக்கம் வணக்கம். நான் பள்ளிப்பாறை வந்தேன். நான் இது வரைக்கும் நிறையா பேர் பள்ளிப்பாறை போயிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. நான் வந்ததுலேருந்து இந்த பிளேஸுக்கு வந்ததில்லை. சூப்பர் பிளேஸு. ஆனால் கொஞ்சம் நடந்து வரணும். ஒன்றும் இதில்லை, நல்லா அமைதியாக ஜாலியாக குளிக்கலாம். அப்புறம் அந்த சமையல்காரர் தம்பி என்னை கூட்டிகிட்டு வந்தேன். அப்படி அப்புறம் தான் பார்த்தாக்கா அருமையான பிளேஸு. ஒரு ஜெட்டு மேலே போயிட்டு இருந்தேன். அந்த பட்ஜெட் ஆடியோ குடல் கறிக்கு ஆனியன் தக்காளி ரெடி. அதான் குடல் வந்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்தது மட்டன் எல்லாம் ரெடியாக இருக்கு. அடுத்தது குடல் கறி. தம்பி, உங்கள் கான்டாக்ட் நம்பர் என்ன? என்னதாங்கண்ணா 9080793729. எந்த ஊர் நீங்கள்? பாலாத்துக்கடை. உங்கள் பேர்? வெங்கடேஷ். நீங்கள் யாராவது கூப்பிட்டா கூட உங்கள் சமையலுக்கு செஞ்சு கொடுத்துருங்க. இது வந்துட்டு பார்த்திங்கனாக்கா, அந்த சமையல்கார தம்பி வந்துட்டு அங்கேருந்தே மசாலாலாம் அரைச்சி கொண்டு வந்துட்டார். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒட்டுக்கா போடல. இஞ்சி தனியாக பூண்டு தனியாகவும் அரைச்சி கொண்டு வந்திருந்தார். ஏன் தனித்தனினா, பூண்டு வந்து நாங்கள் ரசத்துக்கு வந்து போட்டுக்குவோங்கண்ணா, அதனால் ஒன்றா மிக்ஸ் பண்ணால் ரசத்துக்கு இஞ்சி நல்லா இருக்காதுன்னு சொன்னார். சூப்பராக சமையல் பண்ணிருந்தார். எனக்கு வந்துட்டு இந்தமாரி போயிட்டு சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு முதல்ல குடல் சூப்பு வச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ குடல் சூப்பு குடிச்சிட்டு அடுத்தது குடல் சாப்பிட்டு நான் கிளம்பிடுவேன். அவங்க நண்பர்கள்லாம் பொறுமையாக வருவாங்க. குடல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ குடல் நான் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவேன். அவங்கெல்லாம் பொறுமையாக மட்டன்லாம் ரெடி பண்ணிட்டு சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வருவாங்க. அப்போ புளியஞ்சோலை போகணும். அதனால் நான் எதாச்சியாக தான் வந்தேன். இவங்களோட கலந்துக்கிட்டேன். சாப்பிட்டுட்டு கிளம்பிட போகிறேன். இருக்கே அப்படி தண்ணி ஓடுற இடத்துல பாருங்க உட்காந்துக்கிட்டு இல்லை, பாறையெல்லாம் வெட்ட வெளியாக அருமையாக இருக்குது.
வந்து சமையல் செஞ்சு சாப்பிட்டு போகிறதுக்கு அருமையான இடம். கொஞ்சம் வரும்போது சிரமமாக இருக்கும், பார்த்து வரணும். தண்ணியில் குளிக்கும்போது கொஞ்சம் வழுக்கும், அதனால் எச்சரிக்கையாக வந்துடணும். இவங்கெல்லாம் தம்பிங்க வந்துட்டு ஒளிபுரத்து தம்பிங்க, அவங்களும் சேனல் வச்சுருக்காங்களாம். கண்ணா என்ன சேனல் வச்சுருக்கீங்க? இனியன் கிருஷ்ணலா? சரி, தேங்க்யூ, வாழ்த்துக்கள். உங்கள் சேனலில் வளர்கிறதுக்கு மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இந்த நாமகிரிப்பேட்டை வட்டாரத்தில் இருக்க எனது அந்த நண்பர்களுக்கு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏற்கனவே இவங்க பூராமல் என்னுடைய ஸ்கூட்ரு ஃபாலோவர். அவங்க அதான் சொன்னாங்க, ஏன்னா உங்களை விட உங்கள் ஸ்கூட்டருக்கு தாங்க நாங்கள்லாம் ஃபாலோவர் அப்படின்னாங்க. இருந்தாலும் நான் வாழ்த்துக்கள். அந்த சமையலுக்கார பள்ளிப்பாறையில் வாழ்த்துக்கள். மலையாட்டு எல்லாருமே போய் பக்கத்தால் இருக்க பிளேஸில் இப்போ நம்ம ஸ்கூட்டரை நோக்கி பாதுகாப்பாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நன்றி. இந்த இடத்துல பாருங்கள், விவசாயம், கடைசியாக விவசாய பூமி இந்த தோட்டம் தான். இதுக்கு அடுத்தது ஃபாரஸ்ட்டு. இவங்கெல்லாம் எவ்வளோ இயற்கையோடு ஒன்றா வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்படியே அந்த சில்லி வண்டனுடைய சத்தம், ரீங்காரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அருமையாக இருக்குது. ஆனால் இங்கு வந்து புலி, சிறுத்தை இந்தமாரி விலங்குகள்லாம் இல்லை, அதனால் பயப்படவே தேவையில்லை. அதிகபட்சமாக பயிர்களை நாசம் பண்ணுறது வந்து காட்டு பண்ணி இருக்கும், இவ்வளோ தான். அப்புறம் மயிலெலாம் கொத்திரும், மக்காசோளம் அந்த மாதிரிலாம் போட்டால் அதெல்லாம் எல்லாம் கொத்தி போட்டுரும், இவ்வளோ தான். மற்றபடி இயற்கையோட இயற்கையாக இருக்கிறவங்க இவங்க தான். ஒரு சம்பவங்க, நான் ஸ்கூட்டர் நிறுத்திட்டு இந்த சைடில் சாவி வந்து எடுக்காமையே போயிட்டேன். ஆனால் பத்திரமா அப்படியே இருக்குது, யாரும் தொடலை. இந்த இடத்துலேருந்து 6 கிலோமீட்டர் போகணுங்க. அதான் அதான் சரிம்மா, ரொம்ப நல்லது. பார், அதாம்மா இங்கேருந்து 6 கிலோமீட்டர் போகணுங்க. அதான் சாவி வந்து யாருமே எடுக்கலைங்க. உண்மையாலுமே இந்த ஊர் மக்கள்லாம் அவ்வளோ நல்லவங்க. எந்த ஊருங்கண்ணா நீங்கள்? சரி, வணக்கம். சரி, வாழ்த்துக்கள். நம்ம நண்பர்களை சந்தித்தேன், அவங்கெல்லாம் நம்ம ஃபாலோவர் ஆகிட்டாங்க. வணக்கம். ஒரு மனுஷன் பின்னாடி ஒரு கூட்டம் வருதுன்னா அதுக்கு காரணம் ஒன்று பணமாக இருக்கும், இல்லை பவராக இருக்கும். இது எதுவுமே இல்லாமல் ஒருத்தன் பின்னாடி ஒரு கூட்டம் வருதுன்னா அதுக்கு காரணம் அவனோட மனசு.